நம்ம பார்க்க போகிறது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், லாரி ஹைரிங் கம்பெனி ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து நம்ம கொஷின் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். The probability of the demand for the lorries for hiring on any day is a given district as follows. So probability of demand for the lorries on hiring in a day வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ லாரிஸ் வந்து மக்கள் டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. நம்பர் ஆஃப் லாரிஸ் 0, 1, 2, 3, 4ன்ட்டு 4 லாரிஸ் வந்து நம்ம டிமாண்டில் எடுத்துக்கிறோம். இப்போது 0 டிமாண்ட் இருக்கும் போது ப்ராபபிலிட்டி 0.1 இருக்குது. அண்ட் 1 இருக்கும் போது ஒரு லாரி இருக்கும் போது 0.2. இந்த மாதிரி 4 லாரிஸ்க்கும் 4 தனித்தனி ப்ராபபிலிட்டிஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ப்ராபபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ஈக்குவல் டு 1 வர மாதிரி ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் அவங்களே அசைன் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த அஞ்சு ப்ராபபிலிட்டி இருக்குது, 5 டிமாண்ட் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து பே ஆஃப் மேட்ரிக்ஸ் வரணும். இந்த பே ஆஃப் மேட்ரிக்ஸ் வரைகிறதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல சில கண்டென்ட் தான் கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துருக்கோம். லாரிஸ் ஹாவ் அ ஃபிக்ஸட் காஸ்ட். இந்த லாரிஸ் எல்லாத்துக்குமே ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 90 rupees ஒரு நாளைக்கு இருக்கும். அண்ட் டு கீப் த டெய்லி ஹையர் சார்ஜஸ், தினம் அதிகரிக்கிற சார்ஜஸ் வந்து 200 ரூபாய் வரைக்கும் இந்த சார்ஜஸோடைய வாடகை வந்து அதிகமாகும். ஸோ 200 ரூபாய் வரைக்கும் அதிகமாகும். ஸோ 90 rupees ஃபிக்ஸட் காஸ்ட்டு அதிகமாகிறது வந்து 200 ரூபாய் வரைக்கும் அதிகமாகும். இப்போது இஃப் த லாரி ஹையர் கம்பெனி, இந்த லாரி வாடகைக்கு விடுற கம்பெனி வந்து 4 லாரியை ஓன் பண்ணிச்சு அப்படின்னா அவங்களோட டெய்லி எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோவா இருக்கும், எவ்வளோ லாபம் சம்பாதிப்பாங்க ஒரு நாளைக்கு அப்படின்றது. அண்ட் இஃப் த கம்பெனி இஸ் அபவுட் டு கோ இன் டு பிஸ்னஸ், இந்த கம்பெனி வந்து பிஸ்னஸ்க்கு போகிறாங்க, கரண்ட்லி ஹேஸ் நோ லாரிஸ் அண்ட் ஹவு மெனி லாரிஸ் ஷுட் இட் பை. இப்போ இந்த கம்பெனி வந்து பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அவங்கக்கிட்ட ஒரு லாரி கூட இல்லாத பட்சத்தில் அவங்க இப்போ எவ்வளோ லாரிஸ் வாங்கி விற்றா அவங்களுக்கு லாபம் நிறைய இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விஷயம் தான் கண்டுபிடிக்கணும். ஒன்று, டெய்லி எக்ஸ்பெக்டேஷன் இஃப் த கம்பெனி ஹேஸ் ஓன்ஸ் த 4 லாரிஸ். 4 லாரி ஓன் பண்ணாங்கன்னா அவங்க முதல்ல எவ்வளோ கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்கிற ஸ்டேட் ஆஃப் நேச்சருன்றது டிமாண்டு. இந்த டிமாண்டை வந்து 0, 1, 2, 3, 4ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ன்றது என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா எத்தனை லாரி வாங்கணுன்றது தான் அவங்களோட ஆக்ஷன். ஸோ டிமாண்டை பொறுத்து தானே அவங்க லாரி வாங்கணும். ஸோ டிமாண்டை பொறுத்து டிமாண்ட் 0வாக இருக்கும்போது லாரியும் 0 லாரிஸ் தான் வாங்கணும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டிமாண்டுக்கும் ஒவ்வொரு லாரி வாங்கணும். ஸோ டிமாண்ட் மாதிரியே தான் லாரியோடைய கணக்கும் 0, 1, 2, 3, 4ன்னு சொல்லி நம்ம 4 லாரிஸ் வரைக்கும் வாங்குற மாதிரி கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ கெஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பே ஆஃப்கான ஒரு தனித்துவமான ஃபார்முலா டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட். இதை வந்து இன்னும் பிரித்து எழுதணும் அப்படின்னா டோட்டல் ரெவன்யூவை வந்து செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு டிமாண்டுன்னு சொல்லலாம். அண்ட் டோட்டல் காஸ்ட்டை வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் டிமாண்ட் இன்ட்டு வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதை வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னா டோட்டல் ரெவன்யூ, அதாவது மொத்தம் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னா ஒரு நாளைக்கு டெய்லி வந்து வாடகை வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 200 ரூபான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. டெய்லி ஹையர் சார்ஜஸ் வந்து 200 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெய்லி ஹையர் சார்ஜஸ் 200 ரூபாய். இந்த 200 ரூபாய் வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிறோம். செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு டிமாண்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அப்போ டிமாண்டை வந்து மினிமம் ஆஃப் டிமாண்ட் அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிற எவ்வளோ லாரி வாங்கணுன்ற கணக்கு வந்து வந்திருக்க டிமாண்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எது மினிமமாக இருக்கோ அது வந்து எடுத்துக்குவோம். ஸோ மினிமம் ஆஃப் டிமாண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ 200 இன்ட்டு மினிமம் ஆஃப் டிமாண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து டோட்டல் சேல்ஸ் ரெவன்யூ. இப்போ டோட்டல் காஸ்ட்டு, ஸோ எவ்வளோ ஃபிக்ஸட் காஸ்ட்டு ஒரு லாரி எவ்வளோக்கு வாங்கணும், 90 ரூபாய்க்கு வாங்கணும். ஸோ 90 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து
ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் டிமாண்ட் இன்ட்டு வேரியபிள் காஸ்ட்டுன்னு போடுறோம். இங்கே வந்து வேரியபிள் காஸ்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. வேரியபிள் காஸ்ட் வந்து ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த காஸ்ட்டு நம்ம எடுத்துக்காமல் அந்த டேர்ம் 0 ஆயிடுது. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் பார்க்கும்போது அது கூட நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியும் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ராப்பரான ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ லாரிக்கு எவ்வளோ காஸ்ட் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ எஸ்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் இங்கே வந்து டிமாண்ட் 200 இன்ட்டு மினிமம் ஆஃப் டிஎஸ். ஸோ இதுதான் பே ஆஃப் உடைய ஃபார்முலா. இந்த பே ஆஃப் உடைய ஃபார்முலா வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். டெய்லி எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும் 4 லாரிக்கு. இப்போ நம்ம 4 லாரின்னு எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் லாரிஸ் டிமாண்டட் வந்து 0, 1, 2, 3, 4ன்ட்டு 4 கேட்டகரியாக எடுத்துக்கிறோம். இப்போது இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 200 இன்ட்டு மினிமம் ஆஃப் டிஎஸ். டி வந்து என்னது, டிமாண்ட் வந்து 0, எஸ்ன்றது ஸ்ட்ராட்டஜி வந்து 4. ஸோ 4ஐ விட மினிமம் ஆனது 0 தான். ஸோ மினிமம் ஆஃப் டி அண்ட் எஸ்ன்னு சொல்லும் போது நம்ம 0 மைனஸ் 200 வந்து 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடுச்சுன்னா 90 இன்ட்டு எஸ். ஸ்ட்ராட்டஜி வந்து எத்தனை லாரிஸ் வாங்கணும், 4 லாரிஸ் வாங்கணும். ஸோ 4 லாரிஸ்க்கான எத்தனை லாரிஸ் வாங்கணுன்றது 4 லாரிஸ் வாங்கணும். ஸோ 200 இன்ட்டு மினிமம் ஆஃப் டிஎஸ்ன்னு சொல்லும்போது டி இது வந்து 0வாக இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். ஸோ 200 ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. அண்ட் 90 இன்ட்டு எஸ். எஸ்ஸோடைய வேல்யூ வந்து 4 வந்து நம்ம எவ்வளோ லாரிஸ் வாங்கணும் அப்படின்றது. இந்த 4 இன்ட்டு 0 மைனஸ் 90 இன்ட்டு 4 மைனஸ் 360. இந்த மாதிரி 200 இன்ட்டு மினிமம் வேல்யூ ஆஃப் டி எஸ் வந்து 1 ஆர் 4ம் கம்பேர் பண்ணால் 1 தான் சின்னது. ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 200 இன்ட்டு 1 மைனஸ் 90 இன்ட்டு 4 இட் கிவ்ஸ் 160. அதே மாதிரி 200 இன்ட்டு 2ம் 4ம் கம்பேர் பண்ணும்போது 2 தான் சின்னது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி 2ம் 3யும் 4ம் 3யும் கம்பேர் பண்ணும்போது 4 தான் வந்து பெருசு. ஸோ 3ஐ வச்சு மல்டிப்ளை பண்ணி 600 மைனஸ் 90 இன்ட்டு 4ன்னு போடுறோம். ஸோ எல்லாத்துக்குமே எஸ் வந்து சேம் தான். ஸ்ட்ராட்டஜி வந்து 4. ஸோ இந்த சைடு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி தான் வந்து எஸ், எவ்வளோ லாரிஸ் வாங்கணுன்றது. ஸோ இந்த 4 லாரிஸ் வாங்கினா ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4மே இப்போ நம்ம போட்டாச்சு. ஸோ பே ஆஃப் வேல்யூஸ் எல்லாமே 4த்துக்குமே போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், இதிலேருந்து எக்ஸ்பெக்டட் மனிட்ரி வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸ்பெக்டட் மனிட்ரி வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணணும், முதல்ல அது எல்லாத்துக்கூடையும் ப்ராபபிலிட்டியை நம்ம வந்து அசைன் பண்ணணும். ஸோ இது ப்ராபபிலிட்டி 1 கூட வரும், இது ப்ராபபிலிட்டி 2, இது ப்ராபபிலிட்டி 3, இது ப்ராபபிலிட்டி 4. ஸோ 4 ப்ராபபிலிட்டிஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒவ்வொன்றுத்துக்கூடையும் ப்ராபபிலிட்டிஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இது வந்து 36, 16, 4, 24, 44 அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுனா நம்மளுக்கு மைனஸ் சிம்பிள்ஸ் அண்ட் ப்ளஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு 80 ஆன்சராக கொடுக்கும். ஸோ 80 வந்ததுக்கப்புறம் இந்த 80 தான் வந்து டெய்லி எக்ஸ்பெக்டேஷனுடைய சமேஷன் பிஐ இன்ட்டு பிஐஜே. ஸோ இப்போ இதிலேருந்து மேக்ஸிமம் வேல்யூ ஃபைன் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. பட் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கதே 4 லாரிஸ்ன்றதுனால நம்ம 80 தான் வந்து டெய்லி எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிடுறோம். ஸோ டெய்லி எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் வேல்யூ வந்து 80. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கம்பெனி வந்து புதுசாக லாரி கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளோ ப்ராஃபிட் போடணும், எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ வாங்கக்கூடாது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா டோட்டல் பே ஆஃப் இஸ் டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட் 200 இன்ட்டு மினிமம் ஆஃப் டிஎஸ் மைனஸ் 90 இன்ட்டு எஸ். அதே ஃபார்முலா தான். அதே ஃபார்முலா வச்சு இந்த கண்டிஷனல் மேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லா பே ஆஃப் வேல்யூஸையும் நம்ம டிசைன் பண்ணுறோம். எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். முதல்ல டிமாண்ட் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் ஒவ்வொரு டிமாண்டுக்கும் ஈக்குவலாக நம்ம அசைன் பண்ணியாச்சு. இப்போது ஸ்ட்ராட்டஜி 0வாக இருக்கும்போது டிமாண்ட் 0வாக இருக்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ டிமாண்ட் 0வாக இருக்குது அப்படின்னா
மினிமம் எஸ்ஸு 0 ஆயிடுச்சு. ஸோ 0 ஆயிடுச்சு அப்படின்னா 90 இன்ட்டு எஸ்ன்னு போடும்போது 0 ஆகிடும். ஸோ அந்த டேர்ம் போயிடும். மினிமம் ஆஃப் டிஎஸ்ன்னு போடும்போது 0 தான் இருக்கிறதுலே சின்னது. ஸோ அதனால் எஸ்ஸுக்கு 200 இன்ட்டு 0ன்னு போடும்போது அந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிடும். ஸோ ஃபஸ்ட்டு காலம் ஃபுல்லாக 0 0 0 0 0 0ன்னு வந்துடும். 4த்துக்குமே 0ன்னு வந்துடும். 5த்துக்குமே 0ன்னு வந்துடும். அப்புறம் ஸ்ட்ராட்டஜி 1ஆக இருக்கும்போது 200 இன்ட்டு மினிமம் ஆஃப் டிஎஸ்ன்னு வரும்போது மினிமம் வேல்யூ டியோட கம்பேர் பண்ணும்போது 0 வந்து ஸ்ட்ராட்டஜி எஸ் 1ஆக இருக்கும்போது 0 தான் வந்து மினிமம் வேல்யூ. ஸோ 0 1ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 0ன்னு எடுத்துக்கிறோம். 0ன்னு எடுத்துக்கிட்டால் 200 0 ஆயிடுச்சுன்னா -19 வரும். நெக்ஸ்ட் டேர்மில் ரெண்டுமே 1 விட 1 மினிமமாக இருக்க முடியாது. ஸோ ரெண்டுத்துக்குமே 1 எடுத்துக்கிட்டு 200 -19 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு 2 விட 1 தான் சின்னது இல்லையா? ஸோ அதனால் 201 -91, அதுக்கப்புறம் 201 -91, 201 -91 எல்லாமே 110 110 110ன்னு வந்துடுது. அதுக்கப்புறம் S = 2ன்னு வரும்போது 2வை விட கம்மி 0 1, இந்த ரெண்டுமே 2வை விட கம்மி இல்லையா? ஸோ அந்த 0 1க்கு வந்து நம்ம 200 × 0 -90 × 2 = 180. 200 × 1 -90 × 2 = 20. இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வச்சு வேல்யூஸ் கண்டுபிடிச்சி பே ஆஃப் மேட்ரிக்ஸ் வரைஞ்சாச்சு. ஸோ பே ஆஃப் மேட்ரிக்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளோட ரூல் என்னது? ஒவ்வொரு பே ஆஃப் வேல்யூ கூடயும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அந்த ரோவில் இருக்கிற ப்ராபபிலிட்டி வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. எழுதினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த ரோவில் இருக்கிற அந்த காலமில் இருக்கிற எல்லா பே ஆஃப் வேல்யூஸையும் ஆட் பண்ணி சமேஷன் பண்ணி கீழே எழுதணும் இல்லையா? ஸோ ப்ராபபிலிட்டி 1ஆக இருக்கும்போது ஸ்ட்ராட்டஜி 0க்கு 0, ஸ்ட்ராட்டஜி 1க்கு வந்து 9 + 22 + 33 + 22 + 22 = 90. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம சமேஷன் PI/PIJ வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக அதிலேருந்து எது வந்து ரொம்ப சின்னது, எது வந்து மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லும்போது இங்கே 140 தான் இருக்கிறதுலே பெருசு. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய 140ன்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கணும்? ஒரு நாளைக்கு 2 லாரி வாங்கணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி. 2 லாரிக்கு 2 லாரி டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி 140 ரூபா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் மனிட்ரி வேல்யூ கிடச்சிரும், ப்ராஃபிட் கிடைக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இது வந்து லாரி ஹைரிங் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிவி டீலர் ப்ராப்ளமும் டாய் மேனுஃபேக்சரர் ப்ராப்ளமும் பார்ப்போம். டாய் மேனுஃபேக்சரர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்.